அத வந்து இப்ப நான் சொல்றேன். நேத்து அத கன்டின்யூ பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால அத சொல்லல. அ சீன திபெத்திய மொழி குடும்பம்னு இதுலயே இருக்கு. எது அப்படின்னா, இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்திலேயே சீன திபெத்திய மொழி குடும்பம் இருக்கு. இது வந்து சியாமீஸ் அப்படின்ற சீன மொழியினுடைய ஒரு பிரிவு. வந்து அங்க போய் இருந்தா தான் நம்ம கத்துக்கணும் அப்படின்னு இல்ல. இந்த வார்த்தையே ஒரு 4 டைம் சொல்லிட்டே இருந்தா ஞாபகத்துல நின்னுக்கும். அந்த மாதிரி தான். இப்ப ஹைட்டோ செமிட்டிக் மொழிலாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் சொல்ல 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 திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வந்துரும். அப்படிதான் வந்து பழக்கத்துக்கு கொண்டு வரணும். இதுல வந்து சியாமீஸ் இருக்கு இல்லையா? அந்த சியாமீஸ் வந்து சீனா, தாய்லாந்து, தைவான், வியட்நாம், மியான்மார் ஆகிய இடங்கள்ல எல்லாம் பேசுறாங்க. சீனா, தாய்லாந்து, தைவான் இந்த ஏரியாவ வச்சு நம்ம பார்க்கும்போதே, இது சீன திபெத்திய மொழி குடும்பம் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நம்ம மேப்ல வந்து இதெல்லாம் பக்கத்து பக்கத்து நாடுகள்லாம் இருக்கும். வியட்நாம், மியான்மார், தைவான், தாய்லாந்து, சீனா இதெல்லாம் அதுக்கு அண்டை நாடுகளா இருக்கும். அத வச்சு நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். அப்ப சியாமீஸ் அப்படின்றது பிரிவு தான். ஆனா முக்கிய மொழி என்னன்னா சீனம் தான். அதனுடைய தாய்மொழி சீனம் தான் பேசிட்டு இருக்காங்க. இதுல வந்து பார்த்தோம்னா, கூட இருக்கிற கிளை மொழி மாதிரி என்ன இருக்குன்னா, கரேன், மீன்கனைத் மீன் கனைத் அப்படின்றது இதோட மொழி. கரேன், மீன்கனைத் அப்படின்றது இதனுடைய கிளை மொழியா சொல்றாங்க. எதுன்னா சீன அ மொழியினுடைய கிளை மொழியா சொல்றாங்க. இதுவே வந்து திபெத்திய மொழியில இருக்கு இல்லையா? இப்ப சீனத்துல இருக்கிற பிரிவு தான் பார்த்தோம். சீன திபெத்தியத்துல என்ன இருக்கு அப்படின்னா, பார்மிய மொழி இருக்காமா. பார்மியம் வந்து பார்த்தோம்னா, எங்க பேசுறாங்க? இப்ப திபெத் நமக்கு தெரியும். இமயமலை, அஸ்ஸாம் இந்த பகுதிகள்ல இருக்கக்கூடியது. இதுல வந்து பார்மியம் அப்படின்ற ஒரு மொழி பேசக்கூடிய இடம் இருக்கு. அதுல வந்து என்ன கிளை மொழியா இருக்கு. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆ ஒண்ணு அந்த 17, 15, 27 அப்படின்ற மொழி குடும்பங்கள். இந்த மொழி குடும்பங்கள நம்ம ஒரு கான்செப்ட்டா வச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மொழி குடும்பங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவு. அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமா தெரியுது. அந்த பிரிவுகளுக்குள்ள பேசுறாங்க இல்லையா? அந்த மொழி தான் இங்க பெருசா பேசப்படுது. ஏன்னா, அவங்க தான் பிரிஞ்சு வெளியில வந்து கிளை மொழிய உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த கிளை மொழியினுடைய மூல மொழி எதுன்னா, நாம இப்ப படிக்கிற அந்த மொழி குடும்பங்கள். இப்ப புரியும் உங்களுக்குன்னு நெனைக்கிறேன். அப்ப கிளை மொழியினுடைய மூல மொழியே இருக்குன்னா, நம்ம மொழி குடும்பங்கள் தான். இப்ப பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு மொழி குடும்பங்களும். அப்ப எது முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல இருக்கக்கூடிய உட்பிரிவுகளா இருக்கக்கூடிய அந்த கிளை மொழி போன்றது தான் உட்பிரிவுகளா இருக்கு. அதுதான் முக்கியமான பகுதி. இங்க பாருங்களேன், இப்ப திபெத்ல வந்து இமயம் இருக்குன்னு சொல்றாங்க. அதுவே பார்மியா தான் அங்க ரொம்ப பெருசா பேசப்படுது. திபெத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பார்மிய பகுதியில, பார்மியாவுல இருக்கக்கூடிய கிளைமொழி, அதுக்குள்ள இன்னொரு கிளைமொழி. நேவாரி, முர்மி, மஹரி, அகா, போடா, நாகா, அங் அங்கமி, மணிப்புரி, பார்மியம். இது எல்லாமே. இப்ப பார்மியம் தான் திபெத்துக்குள்ள தான் வருதுன்னு சொன்னேன் இல்லையா? ஆக நேவாரி, முர்மி, மஹரி, அகா, போடா, நாகா, அங்காமி, மணிப்புரி. மணிப்புரி நமக்கு தெரியும். அது அங்க நேபாளம், திபெத் எல்லாமே பக்கத்து பக்கத்துல இருக்கக்கூடியது. அத வச்சு தான் இங்க இத ஃபார்ம் பண்றாங்க. அப்ப இது கிளைமொழி அமைப்புல தான் இருக்கு. அப்ப இது மொழி குடும்பத்தினுடைய ஒரு மொழி அப்படின்னு தெரிய வருது. இன்னும் சொல்லணும்னா, இன்னொரு பிரிவு இருக்கு. இதுல இந்த சீன திபெத்திய மொழியில அ ஒரு சில மொழி குடும்பங்கள்ல பழங்குடி இனம்னு இருக்கு. இப்ப நமக்கு எப்படி பழங்குடி இனம்னா, நீலகிரியில இருக்கக்கூடிய இருளரையும், படகரையும், தோதரையும் சொல்றாங்களோ, அந்த மாதிரி ஒரு சில மொழி குடும்பங்கள்ல பழமையான மொழி குடும்பங்கள் இருக்கு. அதுல இது எது அப்படின்னு பார்த்தோம்னா, நாகாலாந்து மாநிலத்துல பேசுற அங்காமி அப்படின்றது தான். ஏற்கனவே இந்த அங்காமி நான் சொல்லிட்டேன். அந்த 2, 4, 6, 8 மொழிகள்ல வரக்கூடிய அதுல ஒண்ணு தான் அங்காமி. இது எங்க பேசுறாங்க? அங்காமி எங்க பேசுறாங்கன்னா, நாகாலாந்துல பேசுறாங்க. நாகாலாந்து மாநிலத்துல வந்து பேசுறாங்க. அப்ப இந்த நாகாலாந்து வந்து அங்காமி வந்து பேசக்கூடிய மொழியா இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா, இதுலயே ஆ போடா, நாகரி மேல சொன்னேன் இல்லையா? செமா, ஆவோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா, இந்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொழி வந்து பார்த்தோம்னா போடா தான். மகரி கிடையாது.
கிடையாது, மணிப்பூரி கிடையாது. எதுவுமே ஏத்துக்கல. ஆனா வந்து இப்போ போடா போடோ அப்படின்ற அந்த மொழிய மட்டும் போடோ அப்படி அல்லது போடா இந்த மொழிய மட்டும் என்னவா ஏத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய அரசால இது ஏத்துக்கிட்டாங்க. சீன திபெத்திய மொழியில. அப்ப போடா மொழி எந்த மொழி குடும்பத்துல வருதுன்னா, சீன திபெத்திய மொழி குடும்பத்துல வருதுன்னு தெரியணும். அங்காமி எந்த மாநிலத்துக்குரியதுன்னு கேட்டா நாகாலாந்துக்குரியது. இதுதான் கேள்வியா நமக்கு தொடுப்பாங்க. இந்த கேள்விகள தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு கட்டுரை வடிவில நம்ம சொல்ல சொல்ல எழுதுறோம். ஒரு 10 நிமிஷம் ஒவ்வொரு மொழி குடும்பத்துக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் அப்டின்னா, இதுதான் நமக்கான ஒரு வியூ. இந்த வியூவ வச்சு தான் இனி அடுத்த தகவலுக்கு நம்ம போகும்போது, நம்ம அது வந்து நம்ம மைண்ட்ல நிக்கும். ஆ இதை விட்டுட்டு நம்ம இதுக்கு அடுத்ததுக்கு போயிட்டோம்னா, இதுக்கு முன்னாடி பகுதி நமக்கு புரியலன்னா, எதுவுமே நமக்கு விளங்காது. ஆக இது ஒரு அமைப்புல இருக்கு. சரி அடுத்தது மணிப்பூரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சீன திபெத்திய மொழி குடும்பத்துல இதுக்கு முன்னாடி நம்ம 75% பேசுனது இந்தோ ஆரிய மொழி சொல்லி பார்த்தோம். ஆனா இங்க சீன திபெத்திய மொழியில 70% மக்கள் வந்து யாரு எங்க பேசுறாங்கன்னா, மணிப்பூரி பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மணிப்பூரிஸ் தான் வந்து அதிகமா இருந்திருக்காங்க. அடுத்தது. இதுல வந்து பார்த்தோம்னா, இதுல எதுவும் டவுட் இருக்காதுன்னு நான் நம்புறேன். அடுத்ததுக்கு போலாம். அ இந்த இன்றைய திராவிட மொழி குடும்பங்கள் முடிஞ்சுது. மொத்தம் அந்த 15 வரிசையில நம்ம வந்து இப்போ 1 தான் முடிச்சிருக்கோம். 1 தான் நேத்து பார்த்திருக்கோம். ஏன் மேம் 1 தான் அப்படின்னு நம்ம வந்து யோசிக்க கூடாது. 1 தான் பெருசு. மீதி அடுத்தடுத்து வரதெல்லாம் ரொம்ப ரொம்ப குட்டி. அதுல வந்து இனிமே அவ்வளவா மெசேஜ் வந்து அதிகமா இருக்காது. என்னன்னா, அந்த மொழி எங்க பேசுறாங்க, அதனுடைய வளம் என்ன, அதனுடைய பேசக்கூடிய கிளை மொழி என்னவா இருந்திருக்குன்னு, அதோட வேறு பெயர் ஏதாவது இருந்தா வேறு பெயர்கள் அவ்வளவுதான். இந்த மொழி குடும்பங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்திய திராவிட மொழி குடும்பம் தான் ரொம்ப முக்கியம். அதுல என்ன நம்ம திராவிடம் நம்ம நடத்தல. திராவிடம் தான் முன்னாடி முதல் வகுப்பே இந்த பிஜிடிஆர்பி படிக்கும்போதே முதல் வகுப்பே 1 வாரம் திராவிட மொழி குடும்பம் பார்த்தோம் இல்லையா? அத வந்து இதுல கொண்டு வந்து இணைச்சுக்கணும். அப்ப அதோட சேர்த்தும்போது இந்த உலக மொழி குடும்பங்கள் ரொம்ப பெருசு. நம்ம இன்னைக்கு ஒரு நாள்ல முடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. இந்த இந்திய திராவிட மொழி குடும்பம் வந்து ரொம்ப ரொம்ப பெருசானது உலக மொழி குடும்பங்கள்ல. சரி அடுத்தது 2வது உராலிக் மொழி குடும்பம். உராலிக் அப்படின்னு இத சொல்றாங்க. இதற்கு வேறு பெயர் அப்படின்னா, சித்திய துரானிய மொழிகள் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வேறு பெயர்கள் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அது என்னன்னா சித்திய துரானிய மொழி அப்படின்னு இந்த உராலிக் மொழிய வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுவே நார்வே, ஸ்வீடன், பின்லாந்து, எஸ்தோனியா, ரஷ்யா, ஹங்கேரி ஆகிய நாடுகள்லயும் இது பேசிட்டு இருக்காங்க. எங்க? உராலிக் அப்படின்றது சித்திய துரானிய மொழி. துரானியன்னா ஓரளவுக்கு நமக்கு தெரியுது. நார்வே, ஸ்வீடன், பின்லாந்து, ரஷ்யா, ஹங்கேரி இந்த நாடுகள்ல பேசக்கூடியது போல நமக்கு தோணுது. அப்ப இது இந்த துரானிய நாடெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம மேப்ல வச்சு பார்க்கும்போது, இந்த உராலிக்கு நமக்கு கஷ்டமா தெரியாது. ஆப்ஷன்ல நமக்கு மொழி குடும்பங்கள்ல கேட்கும்போது, ஒருவேளை பெரிய மொழி குடும்பங்கள்ல இருந்து சின்ன சின்ன மொழி குடும்பங்கள்ல ஒரு ஆப்ஷன்ல 4 ஆப்ஷன்ல வைக்கிறாங்கன்னா, இத டெலீட் பண்றதுக்கு இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். கிளை மொழி வரிசையில கேட்டுட்டாங்க அப்படின்னா தான் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அடுத்தது. இதுல உள்ள பிரிவுகள்னு பார்த்தோம்னா, இந்த பிரிவுகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. எதுனா இது அ பின்னோ, உக்ரி, பெர்மியன் அப்படின்ற மொழி குடும்பத்துல இருக்கு. ஆனா, அந்த மொழி குடும்பம் எந்த வரிசைன்னா, உ உராலிக் சொல்றோம் இல்லையா? உராலிக்லயே ஏராலிக்ன்னு ஒண்ணு இருக்காமா. அந்த ஏராலிக்கினுடைய வடிவம் தான் இந்த பின்னோ, உக்ரி, பெரிமியம். அப்ப உராலிக்கு கிடையாது. ஏராலிக்கினுடைய வடிவமா தான் இந்த பின்னோ, உக்ரி, பெரிமியம் அப்படின்றது இருக்குன்னு சொல்றாங்க. சரி இதுல இன்னும் வேற என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு இருக்கு. நெறைய இருக்கு. லாபிஸ், எஸ்தோனியன், வெப்ஸ், ஏர்சியா, ஓகுல், சீரியன், ஹங்கேரியன். ஹங்கேரியன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நியூஸ்ல எல்லாம் இந்த ஹங்கேரி இனத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். எஸ்தோனியாவும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா வேற எதுவுமே சீரியனோ, ஒகுலோ, ஏர்சியா, லாபிஷ் இதெல்லாம் எதுவுமே நம்ம கேள்விப்பட்டதில்ல. அப்ப எஸ்தோனியனும், ஹங்கேரியன் தான் இந்த உராலிக்ல கேள்விப்பட்டிருக்கோம். சீத்திய துரானிய மொழிகள் கேள்விப்பட்டிருக்கோம். அது வந்து இதோட வேறு பெயர்களா இருக்கு.
ஆக இந்த நாடுகள் வந்து நமக்கு தெரியும். ரஷ்யா, ஹங்கேரி, ஸ்வீடன், நார்வே, பின்லாந்து இதெல்லாம். அடுத்தது இதுல உராலிக் மொழிக்கு அப்புறமா 3வது மொழி அல்டாயிக் மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்க பேசுறாங்க அப்படின்னா, துருக்கி முடிஞ்ச வரைக்கும் பார்த்தோம்னா, இது எல்லாமே கொஞ்சம் வளைகுடா நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுவா தான் இருக்கு. துருக்கி, மங்கோலியா, மஞ்சு மஞ்சு துங்குஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இடங்கள்ல தான் இந்த மொழி பேசிட்டு இருக்காங்க. எதுனா அல்டாய் மொழி குடும்பங்கள் பேசக்கூடியது எங்கன்னா, இங்க தான் பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது. இந்த துருக்கி, மங்கோலியா, மஞ்சு துங்குஸ் இருக்கு இல்லையா? இந்த மொழிகளுக்கும் இந்த அல்டாய் மொழிக்கும் நெறைய நெருங்கிய உறவு இருக்கு. இப்ப எப்படி நமக்கு மலையாளத்தோட உறவு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த மாரி இந்த மங்கோலியா, துருக்கி, மஞ்சு துங்குஸ் அப்படின்ற இது கூட இந்த அல்டாய் மொழிக்கு ரொம்ப உறவு இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. சரி, இது எங்க பகுதியில எந்த பேசுறாங்க? மேலேயே சொல்லியாச்சு. துருக்கி, ரஷ்யா, சீனா, மங்கோலியா, வடமேற்கு ஈரான், வடக்கு ஆப்கானிஸ்தான். இது எல்லாமே பார்த்தோம்னா, இந்த முஸ்லிம்காரங்கலாம் இருப்பாங்க இல்லையா? அந்த பகுதி. ஆக இது வந்து அல்டாயிக் மொழி பேசுறது இந்த இடத்துல பேசுறாங்க. ஆனா இதுல வர வித்தியாசமா சீனா. சீனா வந்து நம்ம அதிகமா வளைகுடா நாடுகள்ல சொல்ல மாட்டோம். சரி, அடுத்து இதுல வந்து பார்த்தோம்னா, இதோடைய இனமா என்ன இருக்கு? ஏற்கனவே அ மங்கோலியா, மஞ்சு துங்குஸ் வந்து உறவுடைய மொழின்னு சொன்னோம். சரி, இதோட இனம் கிளைன்னு இருக்கு இல்லையா? எது அப்படின்னு பார்த்தோம்னா, உஸ்பெக் அப்படின்னு சொல்றது. உஸ்பெக், அடுத்து கிர்கிஸ், காக்கஸ், அஜர்பைஜானி அப்படின்றது. இது எல்லாமே எதோட இனம் அப்படின்னா, அல்டாயினுடைய இனம். கிளைமொழி அமைப்புல இருக்கு இதெல்லாம். அப்ப உஸ்பெக், கிர்கிஸ், காகஸ், அஜர்பைஜானி அப்படின்றதெல்லாம் அல்டாய் மொழியினுடைய கிளைமொழி வடிவம். அடுத்து 4வது கிளைமொழி எது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது 4வது மொழி குடும்பம் எது அப்படின்னு பாக்குறோம்னா, காக்கேசியன் மொழி குடும்பம். காக்கேசியன் மொழி குடும்பம் குறிப்பா பார்த்தோம்னா, இவங்க எல்லாம் ரொம்ப இந்த காஸ்பியன் கருங்கடல் பகுதின்னு சொல்றாங்க. இவங்க வசிக்கக்கூடிய இடம் எதுன்னா, காஸ்பியன் மற்றும் கருங்கடல் பகுதியை ஒட்டி வாழக்கூடியவங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து பார்த்தோம்னா, குறிப்பிடல. ஆனா வந்து 30க்கு நமக்கு வேற யாராவது இத பத்தி காக்கேசியன் மொழி குடும்பத்தை பத்தி யாராவது ரிசர்ச் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும். அந்த மொழிகள் வந்து பார்த்தோம்னா, இதுல 30க்கு மேற்பட்ட அப்படி நம்ம எங்கேயுமே படிக்கல. ஒரு குறிப்பிட்ட ஒரு 5, 6 மொழிகள் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு பார்த்திருக்கோம். இந்த காக்கேசியன்ல மட்டும் தான் 30க்கு மேல. இதோட வேறு பெயர் வந்து ஜெபட்டி மொழி. ஜெபட்டி அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த மொழிய வந்து என்னன்னு சொல்றாங்க தெரியுங்களா? ஜெபட்டி மொழி அப்படின்னு காக்கேசியன் மொழியே சொல்லுவாங்களாம். யார் இத சொன்னாரு அப்படின்னா, மார் மொழியியல் அறிஞர் மார் மார் அப்படின்ற அந்த மொழியியல் அறிஞர் தான் என்ன சொல்றாருன்னா, இந்த மொழி வந்து ஜெபட்டி மொழி அப்படின்னு காக்கேசிய மொழியை சொல்றாரு. சரி, இந்த மொழிக்கு வந்து கிளைமொழி இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. என்ன கிளைமொழினா தெற்கு காக்கேசியன் மொழி, இன்னொன்னு வந்து வடக்கு காக்கேசியன் மொழி. இந்த 2ம் வந்து இதுல அமைப்பா இருக்கு. தெற்கு காக்கேசியன் மொழி ஒண்ணு, வடக்கு காக்கேசியன் மொழி ஒண்ணா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்து அமெரிக்க மொழி குடும்பங்கள். அமெரிக்க மொழி குடும்பம் இருக்கு இல்லையா? இது வந்து 5வது மொழி குடும்பம். இது அமெரிக்க இந்திய மொழி குடும்பம்னு வேறு பெயர்ல அழைப்பாங்களாம். ஏன் தெரியுமா? இதுல அதிகமா இந்தியாவை சேர்ந்தவங்க அங்க வாழ்ந்திருக்காங்க. அவங்க பேசின அந்த மொழி அமைப்பை வச்சு இங்க இந்த அமெரிக்க மொழி குடும்பத்தை பிரிச்சிருக்கிறாங்க. அதனால இது அமெரிக்க மொழி குடும்பம்னு இல்லாம அமெரிக்க இந்திய மொழி குடும்பம் அப்படின்ற பெயருக்கு இது வந்துருச்சு. சரி, அப்படி வந்த இந்த மொழி குடும்பம் சிவப்பிந்தியர்கள், அமெரிக்க இந்தியர்கள், பாலியோ இந்தியர்கள் அப்படின்ற பெயர்ல அழைக்கிறாங்க. சிவப்பிந்தியர்கள், அமெரிக்க இந்தியர்கள், பாலியோ இந்தியர்கள் அப்படின்ற பெயர்ல இவங்க அழைக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தோம்னா பரவலா எங்க இருக்காங்கன்னா வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா. அமெரிக்கானா அந்த 2 கண்டங்கள் இருக்கு இல்லையா? வட அமெரிக்கா,
தென் அமெரிக்கால பரவலா ஆனா, நம்ம இதுவரைக்கும் மொழிகள் வந்து 30க்கு மேல அதிகமா இருக்கிறது காகேசியன் பார்த்தோம். இங்க 160க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 160க்கும் மேற்பட்ட பழங்குடியின மொழிகளே இதுல இருக்காம். இந்த சிவப்பிந்திய, அமெரிக்க இந்தியர், பாலியோ இந்தியர்கள் பேசக்கூடிய மொழியில 160க்கு மேற்பட்டது இருக்கு. அதுல கொஞ்சம் அதாவது எஸ்கிமோ, மேசோ, அப்புறம் அலையட்டு. அலியட் இல்ல அலையட்டு. அலையட், மேசோ, எஸ்கிமோ. இந்த 3 கிளைமொழி அமைப்புல இருக்கு. 160 பழங்குடியின மொழி. இந்த 3 எஸ்கிமோக்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸ்கூல் புக்ல பழைய ஸ்கூல் புக்ல சோசியல் புக்ல இருந்தது. இந்த எஸ்கிமோக்கள் பயன்படுத்தக்கூடிய உழவு தொழில் என்ன மாதிரி பயன்படுத்துவாங்க? எந்த கருவிய வச்சு அவங்க உழவு செய்றாங்க அப்படின்னு பழைய டெட் படிக்கும்போது அந்த எஸ்கிமோக்கள பத்தி படிச்சிருக்கோம். ஆக இது அமெரிக்க மொழி குடும்பத்துல வரக்கூடிய கிளைமொழி பேசுற அப்படின்னு இவங்களும் சொல்றாங்க. சரி, இதுக்கு மேல இந்த வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா சொன்னோம் இல்லையா? இதுக்கு மேல இவங்க வாழக்கூடிய பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா, மெக்சிகோ. நமக்கு தெரியும் இல்லையா? அமெரிக்கானா நமக்கு வாஷிங்டன், மெக்சிகோலாம் இருக்கு இல்லையா? அந்த மெக்சிகோ, பனாமா கால்வாய், அப்புறம் வந்து நிக்கரகுவா, 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 ஜமைக்கா, பஹமா, கியூபா, ஹைட்டி, டிரினிடாட் டிரினிடாட் அப்படின்ற இடம். மறுபடியும் ஒரு முறை நான் வேணா சொல்றேன். இந்த அமெரிக்க மொழி குடும்பத்துக்கான வாழும் பகுதிகள் எது எது அப்படின்னா, மெக்சிகோ, பனாமா, நிக்கரகுவா, ஜமைக்கா, பஹமா, கியூபா, ஹைட்டி, டிரினிடாட். இது எல்லாமே வந்து எதுன்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவுல இருக்கக்கூடிய வாழும் பகுதி, மொழி குடும்பத்துக்கான வாழும் பகுதிகள். சரி, இந்த அமெரிக்க மொழி குடும்பத்துக்கான கிளை மொழி ஆப்பிரிக்கா அடுத்து ஆப்பிரிக்க மொழி குடும்பம் 6வது. ஆப்பிரிக்கா மொழி குடும்பம் வந்து 4 கிளை மொழிகளை கொண்டிருக்கு. இந்த 4 கிளை மொழிகளும் நைஜர், சரி, நைலோ, கெய்சன். ஆக நைஜர், சரி, நைலோ, கெய்சன். நைஜர் வந்து காங்கோ மொழி குடும்பம். இந்த ஆப்பிரிக்க மொழி குடும்பத்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காங்கோ மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த அடிப்படையில வந்துதான் இதை வந்து பிரிச்சிருக்காங்க. காங்கோ இனத்தவர், ஆப்பிரிக்காக்கள், நீக்ரோஸ்கள்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதனால இத காங்கோ இனத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நைஜர், சாரி, நைலோ, சஹாரா, கொய்சன் இதெல்லாம் வந்து என்னன்னா கிளைமொழி அமைப்பு. ஆனா இதுல 2 மட்டும்தான் நமக்கு விரிவா கொடுத்திருக்கிற பகுதி. என்ன விரிவா கொடுத்திருக்காங்கன்னா, நைசர் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. ஆப்பிரிக்காவுல, தென்னாப்பிரிக்காவுல இருந்த மொழி இந்த நைசர்ல தான் வந்து அட்லாண்டிக், மண்டே, கூர்குவா அப்படின்ற இந்த சரி பெனுவா, ஹாங்கோ அப்படின்றது தானே இதை சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உட்பிரிவுகள். ஏன் நைசரை வந்து காங்கோ மொழி இனம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இது அதுக்குள்ள இருக்கிற ஒரு உட்பிரிவு. அதனாலதான் பாருங்க, அடமவி, பெனுவா, பெனுவே, காங்கோ இதெல்லாம் எதோடைய உட்பிரிவுகளா இருந்திருக்கு? நைசர் மொழியினுடைய உட்பிரிவு. அதனாலதான் நைசர் மொழிய காங்கோ மொழி குடும்பம்னு சொல்றாங்க. இதெல்லாம் கிளைமொழி அமைப்பு. எதனுடைய கிளைமொழி? ஆப்பிரிக்க மொழி குடும்பத்தினுடைய மொழி. அடுத்தது பார்த்தோம்னா 7வது பார்த்தோம்னா கெய்சர் மொழி இனம். 6க்கு அப்புறம் 7 கெய்சர் மொழி குடும்பம். இத வந்து கெய்ஸ் அப்படின்னு ஒரு கிளிக்ல வரும்போது இது இந்த ஓசை பெற்றிருக்காங்க. கிளிக் என்ற ஓசை பெற்ற மொழி எதுனா கெய்சன் மொழி. கெய்சன் அப்படின்னு சொல்றாங்க. CLICK கெய்ஸ் அப்படின்றதுக்கும் கிளிக்குக்கும் சம்பந்தம் இருக்கு. ஏதோ ஒரு ஓசை அமைப்புல ஒற்றுமை இருக்கு. அதனால இந்த அடைமொழியை இதுக்கு கொடுக்குறாங்க. இதன் மொழி வந்து நம்ம கொரோனா வந்துச்சு இல்லையா? அதுதான் இதோட மொழி. கொரோனா, புஷ்மன், நமா
அப்படின்றதுதான் இந்த கெய்சன் மொழியினுடைய மொழியா இருந்திருக்கு. சரி, இது எங்க பேசுறாங்க? கொரானா, புஸ்மன், நாமா அப்படின்ற இந்த மொழி எங்க பேசுறாங்கன்னா, ரொடீஷியா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஜாம்பியாவும் கேள்விப்பட்டிருக்கோம். அங்கோலா அப்படின்ற இடத்துல இது வந்து பேசிட்டு இருக்காங்க. அங்காமி நம்ம படிச்சிருக்கோம். அங்காமி இப்பதான் நம்ம படிச்சோம் இல்லையா? இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்துல வர சீன திபெத்தியத்துல வரக்கூடிய நாகாலாந்தினுடைய பழமையான மொழி குடும்பம், பழங்குடிகள் பேசக்கூடியதுதான் அங்காமி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனா இங்க அங்கோலா அப்படின்னு சொல்றாங்க. அங்கோலா என்பது கொய்சன் மொழி அப்படின்னு சொல்ல வராங்க. கொய்சன் மொழி குடும்பத்துல இருக்கக்கூடிய மக்கள் பேசுற இடத்தை தான் அங்கோலா. முதல்ல இது எது மொழி அமைப்பு, எது கிளை மொழி, எது இடம், எது அதனுடைய வேறு பெயர் அப்படின்றதெல்லாம் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். சரி, அடுத்து 7வது செமிட்டிக் மொழி குடும்பம். இந்த செமிட்டிக் மொழி குடும்பம் வந்து வேறு பெயர்லாம் அழைக்கிறாங்க. என்ன வேறு பெயர்னா ஹைட்டோ செமிட்டிக் மொழி குடும்பம் அப்படின்ற பெயர்ல இதை அழைக்கிறாங்க. இது ஏன் இந்த மொழி குடும்பங்கள்லாம் வேறு, ஒரு சிலதுக்கெல்லாம் வேறு பேர் இருக்கு, ஒரு சிலதுக்கெல்லாம் இல்லாம இருக்குன்னா, மொழி ஆராய்ச்சியாளர்கள் அந்த கண்டுபிடிக்கப்பட்ட கலாய்வுல தெரிஞ்ச விஷயங்களை அங்க பதிவு செஞ்சிருக்காங்க. அடுத்தது இந்த ஹைட்டோ செமிட்டிக் தான் செமிட்டிக் மொழின்னு சொல்றாங்க. இது கிளை மொழியா என்ன பேசுறாங்கன்னா எகிப்தியன் மொழி, அடுத்தது டேர்பேர் மொழி, குசிட்டிக் மொழி, ஷாடிக் மொழி. குஷிட்டிக் மொழி ஒண்ணு, ஷாடிக் மொழி ஒண்ணு. இதெல்லாம் இதனுடைய கிளை மொழி அமைப்புல இருக்கு. சரி, கிளை மொழி அமைப்பு சொன்னீங்க, என்ன மொழி பேசுறாங்க? அதாவது கிளை மொழியோட பேர் இப்ப நான் சொன்னது சாடிக், குசிட்டிக், டேர்பேர், எகிப்தியன் அப்படின்றதெல்லாம் கிளை மொழியினுடைய நேம். ஆனா இதுல பேசுற மொழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அராபி மொழி, அராமைக் மொழி, ஹீப்ரு மொழி, ஹமத் மொழி, உகரிட்டி மொழி, அக்கேடியன் மொழி, கீஷ் மொழி, ரீப் மொழி, அர்கோலா வேற, அர்கோபா வேற. அர்கோலா கெயின் மொழியில பேசுறது, அர்கோபா வந்து செமிட்டிக் மொழியில பேசுறது. அப்புறம் பாத், ஹாரிஸ், குராகி, இது எல்லாமே இதோட மொழி. கிளை மொழி வேறு, மொழி வேறு. இத்தனை மொழியும் இந்த ஹைட்டோ செமிட்டிக் மொழியில தான் பேசிட்டு இருக்காங்க. ஏன் வந்து இவ்வளோ அப்படின்னா, நமக்கே இப்ப நிறைய திராவிட மொழிகள் 28 மொழிகள் இருக்கு. அதுல வந்து பார்த்தோம்னா தென்னு, வட, நடு அப்படின்னு பிரிச்சோம். ஏற்கனவே 24 இருந்தது, இப்ப புதுசா 4 உருவாயிருச்சு அப்படின்லாம் நம்ம படிச்சோம் இல்லையா? அப்ப வந்து அந்த அமைப்பை வச்சு பார்க்கும்போது இங்கேயும் உருவாயிருக்கு. நம்ம அப்ராடுன்னு சொல்லக்கூடிய அந்த வெளிநாடுகள்ல எல்லாம் பார்க்கும்போது அங்கேயும் மக்கள் இந்த மாதிரி புதுசான மொழிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா மொழிகளே நம்ம 2700 மொழிகள் படிச்சிருக்கோம் இல்லையா? 2700 மொழிகள் இருக்கு, அதுல கிளை மொழிகள் 377 இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரஷ்ய நாட்டு இதழ் சொல்லுச்சு அப்படின்னு நம்ம கிளை மொழிக்கு போன வாரம் படிக்கும்போது படிச்சுட்டு இருக்கோம். ஆக இதுல சாத்தியக்கூறு இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. இத்தனை மொழி குடும்பத்துக்குள்ளயும் இவ்வளவு கிளை மொழிகள் வந்திருக்கு அப்படின்னா அப்ப அது சாத்தியப்பட வேண்டிய விஷயம்தான். அராபி இருக்கானா இருக்கு, அராமைக்கு இருக்கானா இருக்கு, ஹீப்ரு மொழி இருக்கு, உக்ரிடிக் இருக்கு, அகேடியன் இருக்கு, கீஸ் இருக்கு, ரீப் இருக்கு, அர்கோபா இருக்கு, பாத் இருக்கு, ஹாரிஸ் இருக்கு, குராகி இருக்கு. இத்தனையும் மொழி அமைப்புல அந்த மொழி பேசுறவங்களாவே இருக்கிறாங்க. சரி, இதோடைய இடம், அதாவது இதோடைய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேல், எகிப்து, ஈரான், ஈராக். இந்த செமிட்டிக்கும் பார்த்தாங்கன்னா அப்படிதான் தெரியுது. அந்த இந்த நாடுகள் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க எல்லாம் கொஞ்சம் இந்த வெள்ளை உடை உடுத்திட்டு மேல தலைக்கு மேல பாகை எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நாடுகள் தான் இஸ்ரேல், எகிப்து, ஈரான், ஈராக். அப்படி முஸ்லிம் இனங்கள் வசிக்கக்கூடியதுதான் இந்த செமிட்டிக் இனமும் ஒத்து போயிருக்கு. சரி, அடுத்து 8வது தாய்மொழி குடும்பம் அப்படின்னு பார்த்தோம்னா எதை சொல்றாங்கன்னா சயாமிஸ் அப்படின்றது. சயாமிஸ் அப்படின்றதுதான் தாய்மொழி குடும்பத்துடைய பெயரா, வேறு பெயரா சொல்லிட்டு இருக்காங்க. சயாமிஸ் அப்படின்றதுதான் வேறு பெயரா சொல்றாங்க. ஏற்கனவே வந்து சீன திபெத்திய மொழியில சியாமிஸ் பார்த்தோம். சியாமிஸ் வேறு, சயாமிஸ் வேறு. சயான்னு சொன்னாங்க அப்படின்னா அது தாய்மொழி குடும்பம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட வேறு பெயர் தாய்மொழி குடும்பத்தினுடைய வேறு பெயர். அநேகமா இது பார்த்தாங்கன்னா
ஆ தாய்லாந்துல இருக்கக்கூடியதா இருக்கும். ஏன்னா அதோட மொழிய பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. ஆ ஷான், ஃபையி, ஸ்வாங், சியா, ஜியி, ஒயிட் டாய், ஃபிளாக் டாய், ரெட் டாய். அதாவது தாயோட அந்த தாய்மொழிக்கான பேர் வச்சிருக்கிறாங்க பாருங்க. ஒயிட் டாய், பிளாக் டாய், ரெட் டாய். அப்புறம் வேறு மொழி என்னன்னா ஷான், ஃபையி, ஸ்வாங், சியா, ஜியி அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. மோஸ்ட்லி இந்த தாய்லாந்துக்குரிய இந்த பகுதிகள்லாம் நம்ம தமிழோடு ஒத்து போற மாரி தான் இருக்கும். அடுத்து 9வது இதுல வேற தகவல்கள் கிடைக்கப்பெறல. அடுத்து 9வது கொரிய மொழி. இனி அடுத்து வர்றது எல்லாமே ஒரு சில தகவல்கள் தான் கிடைச்சிருக்கு. கொரிய மொழி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, வடகொரியா, தென்கொரியா, ஜப்பான்ல பேசுறாங்க. அதுதான் இந்த கொரிய மொழிக்கான அடையாளமா இருக்கு. அடுத்து ஜப்பான் நாட்டு மொழி வந்து தேசிய மொழின்னு நமக்கு தெரியும். இது வந்து ஜப்பான்ல பேசப்படுது. அதுலயும் நெறைய பிரிவு இருக்கு. சீனால மலாய் பேசுவாங்க கேள்விப்பட்டிருக்கோம். சிங்கப்பூர்லயும் மலாய் பேசுவாங்க. ஜப்பான்ல தேசிய மொழின்னா ஜப்பான் தான் அதனுடைய மொழியா இருந்திருக்கு. அடுத்து பாலேயோ சைபீரியன். இப்ப இங்க வந்து நம்ம பிரெஞ்சு லாங்குவேஜ் எல்லாம் படிக்கிறாங்க இல்லையா ஸ்டூடெண்ட் 12th படிச்சாங்க, 11th படிச்சாங்கன்னா, அவங்க வேற மாநிலத்துல இருந்து வந்திருந்தாங்கன்னா, இங்க ஹிந்தியோ, பிரெஞ்சோ வேற லாங்குவேஜ் எல்லாம் படிப்பாங்க. மாதிரி தான் இங்கேயும் வந்து ஜப்பான் நாடுகள்லாம் வேற மொழிகள் ஒவ்வொரு கல்லூரி, பள்ளிக்கூடங்கள்ல வேற மொழிகள் இருக்கும். அடுத்தது பாலேயோ சைபீரியன் மொழி குடும்பம். பாலேயோ சைபீரியன் மொழி குடும்பத்துல என்ன மொழி இருந்திருக்கு அப்படின்னா, சுக்ரி, கொரியா, கெரெக், கேத். சுக்ரி, கொரியா, கெரெக், கேத் அப்படின்றதுதான் இதோடைய பாளைய சைபீரியனுடைய மொழி அமைப்புல இருக்கு. இதோட வேறு பெயரோ, இது எங்க பேசுறாங்கன்னோ, இதை பற்றி ஆசிரியர்கள் யாராவது ஏதாவது கருத்து சொல்லியிருக்காங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லை. அடுத்து மலேய ஆஸ்ட்ரோனேஷியன். மலேய ஆஸ்ட்ரோனேஷியன் அப்படின்ற மொழி மலேசியால பேசப்படுது. பாலினேசியன், மைக்ரோனியா அப்படின்ற இடத்துல இந்த மொழி வந்து கிளை மொழிகளா இருக்கு. எது? மலேய ஆஸ்ட்ரோனேஷியன் மொழி மலேசியா, பாலினேசியா, மைக்ரோனியா அப்படின்ற இடத்துல இது வந்து கிளை மொழிகளா இருந்திருக்கு. அடுத்து பாபுவான் மொழி குடும்பம். பாபு குடும்பம் பார்த்தோம்னா ரொம்ப 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 இது வரைக்கும் நம்ம 30 பார்த்தோம். 30 மொழிகள் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி காக்கேசிய மொழி குடும்பத்தை பார்த்தோம். அடுத்தது அமெரிக்க மொழி குடும்பத்துல 160 பழங்குடி மொழி பேசுறவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்க வந்து பாபுவான் மொழி குடும்பத்துல 70 மொழி வந்து பேசுறவங்க இருக்காங்க. இது நியூகினியா, அலோர், ஹெல்கரா, திமோர். நியூகினியா, அலோர், ஹெல்கரா, திமோர் அப்படின்ற இடத்துல இது பேசுறாங்க. இந்த இடங்கள்ல வந்து இது பேசப்படுது அப்படின்னு சொல்ல வராங்க. சரி, அடுத்து தனிநிலை மொழி குடும்பம்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து தனிநிலை மொழி குடும்பம் என்பது பார்த்தோம்னா சுமேரி, ஹெப்ரூசியன், ஃபால்ஸ் அப்படின்ற இடத்துல பேசுறாங்க. சுமேரியா, ஹெப்ருஷியன், ஃபால்ஸ் அப்படின்ற இடத்துல வந்து பேசப்படுது. சரி, அடுத்து 15வது எங்க என்ன மொழி குடும்பம்னா ஆஸ்திரேலியா மொழி குடும்பம். ஆஸ்திரேலியான்னு ஒரு கண்டம் இருக்கு இல்லையா, அங்க வந்து 100க்கு அதிகமான மொழி குடும்பங்கள் பேசிட்டு இருக்காங்க. அதாவது அதிகமான மொழி பார்த்தோன்னா இங்கதான். நம்ம இது வரைக்கும் அந்த கணிப்பு வந்து இல்ல. பழங்குடியின மொழி பேசுறது பார்த்திருக்கோம். ஆனா ஒரு 30, 70 பார்த்தோம். இந்த ஆஸ்திரேலிய மொழி குடும்பத்துல தான் 100க்கு இருக்கு. இந்த தகவலுக்கெல்லாம் நம்ம இனி வரும் ரிசர்ச்ல நம்ம கண்டுபிடிச்சாகணும். சரி, இது வந்து இதுவரைக்கும் மொழி குடும்பங்களாக 15 மொழி குடும்பங்கள் நமக்கு கிடைக்கப்பட்டதை விளக்கிட்டோம். சரி, இந்த மொழி குடும்பங்கள் எல்லாம் தமிழில் இருக்கக்கூடிய ஒட்டுநிலை மொழிகள், தனிநிலை மொழிகள், சீன திபெத்திய மொழிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மொழிகள் எல்லாமே எது கூட தனிநிலையா, ஒட்டுநிலையா, உட்பிணைப்பு நிலை மொழி கூட சேருமா அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி பூர்வமான ஒரு தகவல் இருக்கு. ஏன்னா இப்ப வந்து தமிழ் மொழி குடும்பங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த மொழிகள் எல்லாமே அந்தந்த நாடுகள்ல உருவாகி இருக்கு.
திராவிட மொழியில நம்ம தமிழ்ல இருந்து கன்னடம் வரைக்கும் எல்லாம் பிரிஞ்சிருக்கு. ஆனா இந்த ஒட்டுமொத்த உலக மொழிகளே தனிநிலை அமைப்பா, ஒட்டுநிலை அமைப்பா, உட்பிணைப்பு நிலை அமைப்பா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாதிரி. ஒரு சில மொழியில அடிச்சொற்கள் இருக்கும். ஒரு சில மொழியில அடிச்சொற்கள் 2 சேர்ந்து 1 சிதைஞ்சு 1 மட்டும் உருவெடுத்திருக்கும். இன்னொன்னுல வந்து 2ம் இணையும் போது சிதைந்து ஒன்றுபட்டு நிற்கும் நிலை ஒண்ணு உருவாயிருக்கும். அப்படியான அமைப்பு தான் தனிநிலை, ஒட்டுநிலை, உட்பிணைப்பு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா? இதுல தனிநிலையில வரக்கூடிய மொழி குடும்பங்கள் அப்படின்னு எதை எடுத்துக்கலாம்னா, சீன, சயாம், பார்மிய, திபெத்தியம் அப்படின்ற இந்த மொழி குடும்பங்களை, சீன, சயாம், பார்மிய, திபெத்திய மொழி குடும்பங்களை நம்ம என்னவா எடுத்துக்கலாம்னா, தனிநிலை மொழிக்கு எடுத்துக்கலாம். அவங்கலாம் அடிச்சொற்களை மட்டுமே வச்சுட்டு பயனிலையோடு, வினையோடு பேசுவாங்க போல இருக்கு. அடிச்சொற்களுக்கு எந்த சிதைவும் இல்லாம கொண்டு போயிருவாங்க. அதனாலதான் சீன, சயா, பார்மிய, திபெத் தனிநிலை. சரி, ஒட்டுநிலை எங்க பேசுறோம்? நம்ம ஒட்டிக்கிட்டு வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம தான் அதுக்கு எடுத்துக்காட்டு. இந்த அடிச்சொற்கள் 2 இருக்கும். 2 சேரும்போது 1 சிதைஞ்சிரும். இன்னொன்னு வந்து சிதையாம ஒட்டிக்கிட்டே நிக்கும். அதாவது இணைந்தே இருக்கும். அதுதான் இந்த திராவிட மொழியினுடைய அமைப்பு. இது வந்து சித்திய மொழியும் இந்த அமைப்புல தான் இருக்கு. ஜப்பானிய மொழியும் இந்த அமைப்புல இருக்கு. கொரிய மொழி, பாலினேசிய மொழி, பின்னிசிய மொழி, மலேய மொழி இதுவுமே கூட வந்து ஒட்டுநிலை அமைப்புல தான் இருக்கு. நீங்க வேணா வச்சு பாருங்க. சித்திய மொழியோடு தொடர்புடையது திராவிட மொழி அப்படின்னு ஸ்லேட்டர் சொல்லியிருப்பாரு. இது ஒரு இடத்துல வந்திருக்கும். சித்திய மொழினாவே ஸ்லேட்டர் அப்படின்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன். இந்த கோட்பாட்டு அடிப்படையில படிச்சிருக்கேன். ஆக இங்க ஜப்பானிய மொழி மட்டும்தான் இங்க வித்தியாசப்படுது. மீதி கொரியா, பாலினேசியா, பின்னிஸ், மலேயா இது எல்லாமே வந்து இந்த எங்கன்னா சிங்கப்பூர், மலேசியாவுல ஆட்சி மொழிக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய மொழியா இதெல்லாம் இருக்கும். ஆக இது வந்து ஒட்டுநிலை அமைப்புல திராவிட மொழியோடு ஒட்டிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம வச்சு பார்க்க முடியுது. அடுத்து 2 அடிச்சொற்கள் இணையும் போது 2மே சிதைந்து ஒன்றுபட்டு நிற்கும் நிலை. நம்ம தமிழ்ல வந்து ஒட்டுநிலை 1 மட்டும் சிதைஞ்சு 1 ஒட்டிட்டு இருக்கும். ஆனா இதுல 2மே சிதைந்து நிற்கக்கூடிய ஒன்றுபட்டு நிற்கக்கூடிய நிலை இருக்கும். அது எது அப்படின்னு பார்த்தோம்னா உட்பிணைப்பு நிலை அப்படின்னு சொல்றது. இந்த மொழி குடும்பங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஐரோப்பிய மொழி குடும்பம், அடுத்தது வடமொழி, சமஸ்கிருதம். இந்த 1, 2, 3 வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா உட்பிணைப்பு நிலையில வரக்கூடியது அப்படின்றத நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. இது வரைக்கும் நம்ம மொழி குடும்பங்கள் பார்த்திருக்கோம். நாளைக்கு நம்ம இதைதான் கண்டினியூ பண்ண போறோம். ஏன்னா பெரிய தகவல்களை நம்ம உங்களுக்கு கொடுத்தாகணும். அடுத்தது நாளைக்கு நம்ம அதுக்கப்புறமா வந்து பார்க்கலாம். நீங்க வந்து இதுக்கு முன்னாடி படிச்ச வகுப்பு, இன்னைக்கு வகுப்பும் ரிப்பீட்டடா போட்டு பாருங்க. வீடியோஸ் பாருங்க. நன்றி.